பேச்சுங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய கருத்தை கூட எளிமையாக யார் சொல்ல முடியுமோ அவர்கள் தான் சிறந்த பேச்சாளர். உதாரணத்துக்கு நம்ம பேச்சாளர்களுக்கெல்லாம் தலைமை பேச்சாளராக இருந்து ஒருவருடைய பேச்சிலே ஒரு வார்த்தைக்காக லட்சக்கணக்கான ரசிகர்கள் கரவொலி எழுப்பிய அந்த கம்பீர குரலுக்கு சொந்தக்காரர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அவர்தான் பேச்சாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பேச்சாளர். அவர் ஒரு உதாரணம் சொல்கிறாரு. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். உதாரணத்துக்கு நம்ம கணுக்காலில் அரிக்குது, எறும்பு கடிச்சு. என்ன நடக்கும் உடம்புல? கணுக்காலில் எறும்பு கடிக்குது. அந்த எறும்பு கடிக்கிற அந்த உணர்வை கணுக்காலில் இருக்கிற நரம்பு எங்கே கொண்டு போகுது? மூளைக்கு. மூளை உடனே அந்த ஆர்டரை வாங்குது. என்னான்னு? கணுக்காலில் எறும்பு கடித்திருக்கிறது, உடனே தோல் அரிக்கிறது அப்படின்னு மூளைக்கு செய்தி போகுது. அந்த செய்தியை வாங்கின மூளை அடுத்த கட்டளையை எங்கே கொடுக்கும்? யோசனை பண்ணி பாருங்கள். கைக்கு. காலை அரிக்குது, போய் சொறி அப்படின்ட்டு கைக்கு அந்த கட்டளையை கொடுக்குது. கை போய் சொரியுது. இதுதான், இது உடலில் நடக்கின்ற செயல். எதுக்கு உதாரணமாக சொல்கிறாருன்னா, இன்றைக்கி மாநில அரசில் ஏதாவது ஒரு கிராமம் பாதிக்கப்பட்டால் மத்திய அரசு நேரடியாக அந்த கிராமத்தில் உதவி செய்ய முடியாது. தலையில் இருக்கக்கூடிய மூளை கணுக்காலில் சொரிய முடியாது. அந்த மூளை கைக்கு கட்டளையிட்டு கை தான் கணுக்கால சொரியும். கை என்பது மாநில அரசு, தலை என்பது மத்திய அரசு. அந்த மத்திய அரசு எல்லா விஷயங்கள்லையும் இறங்கி வேலை செய்ய முடியாது. ஒன்றொன்றுக்கு எப்படி ஒவ்வொரு உறுப்பு வேலை செய்கிறதோ அதுபோல் மாநில அரசுக்கு ஒரு உரிமை வேண்டும்ங்கிறத உடம்புல ஏற்படுற ஒரு அரிப்பு, அதை சொரிகிற விஷயத்தை வச்சு மாநில அரசு எப்படி செயல்படணும், மத்திய அரசு எப்படி செயல்படணும்னு சொல்லக்கூடிய ஆற்றல் ஒரு அரசியல்வாதி கொண்டுன்னா அவர்தான் நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இதுக்கு மேலே எளிமையாக யாராலையும் உதாரணம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பேச்சாளர்களுக்கெல்லாம் பேச்சாளர். அதனால் ஒரு மனிதனுக்கு அவனுடைய பேச்சு, நல்ல சிந்தனை உருவாகணும்னா காலையில் அவன் என்னத்தை யோசிக்கிறான், என்னத்தை சிந்திக்கிறாங்கிறத வச்சு தான் அவன் வாழ்க்கையை. காலையில் நம்ம நல்ல பாட்டு ஒன்றை கேட்டுட்டு போனோம்னா அன்னைக்கு நாள் முழுதும் சந்தோஷமாக இருக்கும். காலையில் ஒரு நல்ல செய்தியை கேட்டு போனோம்னா அன்னைக்கு நாள் முழுதும் மகிழ்ச்சியாக இருப்போம். காலையில் பெரும்பாலும் பக்திமான்கள்லாம் என்ன பாட்டை கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க. முருக பக்தர் என்ன பாட்டை கேட்கணும்னு ஆசைப்படுவார்? காலையில் முருகன் பாட்டாக ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் குடியிருக்கிற பகுதியில் பார்த்தா ஒரு 5 பெருசுக உட்காந்து நடுவில் ஒரு டேப்பரக்காரரை வச்சு முருகன் பாட்டாக உட்காந்து காலைல 6 மணிக்கு கேட்டு கூடயே பாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். அந்த இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் முருக பக்தர்கள் முருகன் பாட்டை கேட்டால் சந்தோஷமாக இருப்பாங்க. அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அழகென்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா, சுடராக வந்த வேல் முருகா, கொடும் சூரனை போரிலே வென்ற வேல் முருகா, கனிக்காக மனம் நொந்த முருகா, ஞான பழத்திற்கு பழமான செல்வமே முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியையும் தருவது உறவா, வரவா, துறவா? ஐயா, சொந்த வீடுனா என்ன? சொந்த வீடுனா நம்மளா ஏதாவது லோனுன்னு வாங்கி நம்ம செலவழித்து கட்டி நம்ம குடி போகிற வீடு சொந்த வீடு. ஐயா, கோடி மேல கோடி பணத்தை போட்டு மாடி மேல மாடியா கட்டுறதல்ல சொந்த வீடு. சொந்தங்களால் நிரம்பப்பட்ட வீடு தான் சொந்த வீடு. சொந்த வீட்டுக்கு இப்படி ஒரு அர்த்தம் சொன்ன ஒரே ஒரு பெரிய ஞானி நீ ஒரு ஆள் தான். சொந்த வீடுனா நம்ம என்ன நினைப்போம்? நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரித்து கட்டின வீடு சொந்த வீடு அப்படிமா. ஆனால் சொந்தங்களால் நிரப்பப்பட்ட வீடு தான் சொந்த வீடு. ஐயா, இதுக்கு தான் கரைக்குட்டி சிங்கத்துல கார்த்திக் அங்கிள் சொல்வாரு, சொத்தை சேமிச்சு வைக்கிறது மட்டும் சேமிப்பு இல்லை, சொந்தங்களை சேமிச்சு வைக்கிறதும் ஒரு சேமிப்பு தானே.
ஐயா, குடும்ப உறவுகள் எப்பேற்பட்டது தெரியுமா? அதே படத்துல சத்யராஜ் தாத்தா சொல்வாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மேல போதை இருக்கும். எனக்கு என் குடும்பத்து மேல தான் போதை. எப்படி தெரியுமா? பாசமிகு அப்பா, நேசமிகு அம்மா, அடிக்கும் மன்னன், கில்லும் தம்பி, குறும்பு செய்யும் தங்கை, ஊட்டும் மக்கா, என்னை இடுப்பில் எடுத்து செல்லும் என் சித்தி, விளையாட்டு காட்டும் சித்தப்பா, புது ஆடை வாங்கித் தரும் பெரியம்மா, எனக்கு மிட்டாய் வாங்கித் தரும் என் பெரியப்பா, நான் தூங்க கண் விழித்து கதை சொல்லும் என் பாட்டி, உங்களைப் போல் என்னை எப்பொழுதுமே ஊக்குவிக்கும் என் தாத்தா. சைடு கேப்பில் அடிச்சு விட்டிய. உங்களைப் போல் என்னை உற்சாகப்படுத்தும் தாத்தா. என்னைய தாத்தான்னு சொல்லணும்னு ஐடியா பண்ணி கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். இவர்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் உறவுகள். இதை உலகத்திற்கு முதலில் அறிமுகப்படுத்தியது எங்கள் தமிழர் குடும்பங்கள். இதற்கு தான் பாரதியார் அன்றே கூறினார், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே. இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி என் வாயுற வாழ்த்தேனோ, இதை வந்தே மாத்தரம் என்று வணங்கேனோ. வரவுக்காரர்களே, துறவுக்காரர்களே, உங்களுக்காக ஒன்று கூறுகிறேன், கேளுங்கள். நீங்கள் தூங்கும் முன்னே உங்கள் பெற்றோர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். நீங்கள் தூங்குவதற்காக அவர்களின் தூக்கத்தை தொலைத்து விட்டார்கள் என்று மறந்து விடாதீர்கள். ஐயா, நம்ம வீடு மட்டுமல்லங்க ஐயா, நம்ம நாடு உறவுகளில் உன்னதம் சொல்லும். எப்படி தெரியுங்களா? பேசுவது தாய்மொழி, இருப்பது தாய்நாடு. பேசுவது தாய்மொழி, இருப்பது தாய்நாடு. தேசத்தந்தை மகாத்மா, குழந்தைகளுக்கு நேரு மாமா, பகுத்தறிவுக்கு தந்தை பெரியார், பண்புக்கு பேரறிஞர் அண்ணா, நம் தமிழ் இனத்துக்கே சொந்தக்காரர், நம் தாத்தா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவரின் வாய்மொழி எல்லோத்துக்கும் ஒரு பொன்மொழி. என் உயிரினும் மேலான அன்பு உடன் பிறப்புகளே என்றார். அவருடைய வார்த்தை இந்த குழந்தையினுடைய குரலில் கேட்கும்போது கூட எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. காரணம், அவருடைய வார்த்தை அந்த கரகரப்பான குரலில் கேட்டால் தான் அழகாக இருக்கு. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே அப்படின்னு ஒரு கரகரப்பான குரலில் சொல்லுவார். ஆனால் அந்த உடன்பிறப்புங்கிற வார்த்தை ஒரு குழந்தையினுடைய வாயில் கேட்கும்போது கூட அவ்வளவு சுகமாக இருக்கு. அதான் அந்த வார்த்தைக்கு இருக்கக்கூடிய சக்தி. ஐயா, நம்ம சுதந்திரம் அடைந்தது கூட ஒரு உறவினால் தான். அக்கா அக்கா என்றால் சுக்கா மிளகா சும்மா வருவதற்கு சுதந்திரம். வித்தக கவிஞர் பா விஜய் மாமாவின் வரிகள் சொல்லும். உலகம் முன்னை மிரட்டும், நீ ஓடி ஒளிந்தால் இன்னும் முன்னை விரட்டும், பொய்யும் பகையும் சேர்ந்து புகட்டும், இதயத்தில் ஈட்டி முளைத்து சுகமா என்று கேட்கும். அப்படி சுதந்திரம் அடைந்தது உங்கள் வரவினால் அல்ல, உங்கள் துறவினால் அல்ல, பல பேர் சிந்திய ரத்த உறவினால் தான். அருமையா பேசினாரு. கண்ணான கண்ணேன் பாடினாரு, முத்துக்கு முத்தாகன் பாட்டெல்லாம் பாடினாரு. அண்ணன், இது மாதிரி உறவுகள்லாம் மலையேறி போய் ரொம்ப காலமாச்சு. அப்படிப்பட்ட உறவுகளை இன்னைக்கு பாட்டால் மட்டுமே கேட்க முடியுமே, ரசிக்க முடியுமே தவிர நிஜத்தில் அது மாதிரியான உறவுகளை வரவின்றி ரசிக்க முடியாது, ருசிக்க முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஐயா, டெய்லி காலையில் எழுந்துலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் ஓடுறோம். ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம், எதுவுமே தெரியாது. ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கோம். எதுக்கு ஓடுறோம்? உறவுகளை தக்க வச்சுறதுக்காக ஓடுறோமா? கிடையாது. அடுத்த வேளை சாப்பாட்டுக்காக தான் ஓடுறோம். ஏன் ஓடுறோம்? காசு சம்பாதிக்கணும். அந்த காசு தாயா முக்கியம். அது உறவுகளோ துறவோ அந்த மகிழ்ச்சியோ நிம்மதி நம்மளுக்கு கொடுக்காது. ஐயா, பணம் அப்படின்றது எந்த வகையில் முக்கியம் அப்படின்றத அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லா வகையான பாடல்களும் உணர்த்திட்டே தான் இருக்குது. அந்த காலத்து பழைய பாடல் ஒன்று அருமையான பாட்டு. கையில் வாங்கின பையில போடலை, காசு போன இடம் தெரியலை. கையில் வாங்கின பையில போடலை, காசு போன இடம் தெரியலை. என் காதலி பாப்பா காரணம் கேப்பா, ஏது சொல்கிறதுன்னு தெரியலை. ஏழைக்கு காலம் தெரியலை. கையில் வாங்கின பையில போடலை, காசு போன இடம் தெரியலை.
மாது 30 நாலு உழைச்சி வறுமை புடிச்சி உருவம் இழைச்சி காசை வாங்குனா கடங்காரன் எல்லாம் கணக்கு நோட்டோட நிக்கிறான் வந்து உனக்கு எனக்குன்னு பிக்கிறான்னு பாடினா காசோட அருமையை அப்பயே பாடி வச்சிருக்காங்கய்யா. சரி, அந்த காலத்துல அப்படி பாடினாங்கன்னா இப்ப பாட்டு எப்படி தெரியுமா மாறி இருக்கு? எம்மா உனக்கும் வேணும் எனக்கும் வேணும் கட்டு கட்டா காசு வேணும் டப்பு மாலு துட்டுக்கு தானே டெய்லி நாம திரியிறோமே கட்டிலுக்கும் தொட்டிலுக்கும் காசு வேணும் கல்லறையில் போகும்போதும் காசு வேணும். இப்படி கருவறையில் தொடங்கி கல்லறையில் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு காசு தாயா முக்கியம். உறவுன்னு பேசுகிறாங்களே, உறவு உருவாகிற இடம் 2. ஒன்று பிறப்பில், இன்னொன்று திருமணத்தில். பிறப்பு மூலயமா உருவாகிற உருவம், திருமணத்து மூலயமா உருவாகிற உருவம் தான் நமக்கு கடைசி வரைக்கும் வருது. ஆனால் அந்த உறவுகள் உறவாக இருக்கிறது கிடையாது. பிறந்த குழந்தைக்கு காது குத்துன்னு ஒன்று வைப்போம். அந்த காது குத்துல ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க பாருங்க. இந்த இலையில பீஸு சரியில்லை, அந்த இலையில பச்சடி வரல, இந்த இலையில கிச்சடி வரலன்ட்டு இந்த உறவுகள் பண்ற கொடுமை இருக்கு பாருங்க. அப்படி கொடுமை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, ஊர்ல இருக்கிற ஜனங்களாம் சேர்ந்து கேட்பாங்க பாருங்க, அந்த மாம சீர் பண்ணலையா, கஞ்ச பையன் 1/4 சவரமா வச்சான், நல்லா தானே சம்பாதிக்கிறான், 1 சவரன் கூட வைக்கலையான்ட்டு அங்கே பிரச்சனை பண்ணுவாங்க. சரி, பிறப்பில் வந்த காது குத்து விழாதான் அப்படி இருக்குன்னு பார்த்தா, சரி திருமணம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, திருமண பத்திரிக்கையில் ஃபாண்ட் சைஸ், மாமனோட பேரை ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் சின்னதாக போட்டுட்டு இருப்பான். கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு அவர் மாமா ஃபேமிலியாக நிப்பாட்டிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட உறவுகள் எப்படி மகிழ்ச்சியும் நிம்மதியும் கொடுக்கும்? கணவன் மனைவி உறவுகள் எப்படி தெரியுமா இருக்கணும்? ராமர் வனவாசம் போகும்போது சீதை கிட்ட சொன்னாங்களாம், அம்மா வனவாசம் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு. அதுக்கு சீதை சொன்னாங்களாம், இல்லைங்க நானும் வரேன் அப்படின்ட்டு. அதுக்கு ராமர் சொன்னாங்களா, இல்லைம்மா காடு கஷ்டம், நீ வர வேணாம் அப்படின்னு. அதுக்கு சீதா பிராட்டி சொன்னாங்களாம், நின் பிரிவனும் சுடுமோ கொடுங்காடு அப்படின்னு, உன் பிரிவை விடவா எனக்கு அந்த கொடுங்காடு சுற்ற போகுது அப்படின்னாங்க. அப்படி இருந்துச்சு கணவன் மனைவி உறவுகள் அப்போ. ஆனால் இப்போ அப்படியா இருக்கு? கரப்பாம்பூச்சிக்காக சமையல் கட்டில் பயப்படும் காரிகை கள்ளக்காதலின் துணை கொண்டு கொன்றான் கணவனை. இப்படி இருக்கேன்னு இருக்கக்கூடிய உறவுகள், கணவன் மனைவி உறவுகள்லாம் எங்கேயா போச்சு ஐயா? அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் சொல்கிறாங்க உறவுகள் தான் முக்கியம், துறவு தான் முக்கியம் அப்படின்ட்டு. அப்படி உறவுகள் தான் முக்கியம், துறவு தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க யாருமே எல்ஐசின்ற பாலிசி ஸ்கீம்லாம் போட்டு வைக்கிறாங்க, சிப்பனில் பணம் போடுறாங்க. ஏன் போடுறாங்க? நம்மளுக்கு கஷ்டம் வரும்போது அது காப்பாற்றுன்னு தான் போடுறானே தவிர உறவுகளோ சொந்த பந்தங்களோ காப்பாற்றுன்னு யாரும் நம்புறதே கிடையாது. அந்த எல்ஐசி பாலிசிக்கெல்லாம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் தாயா நம்பி இருக்கிறாங்க. உறவுகள்னு சொல்கிறாங்களே, அந்த உறவுகள் இன்னைக்கு எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு தெரியுங்களா? ஆனால் படுகொலைகள் அப்படின்ட்டு தான் பொத்தி வளர்த்த மகளையும் கொண்டுகிட்டு இருக்காங்க. கடந்த 3 வருஷத்துல மட்டும் 81 ஆணவ படுகொலைகள் நடந்திருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன? உறவுகள் மேலே இவங்களுக்கு வச்ச பாசம்லாம் எங்கே போச்சு, மரியாதைலாம் எங்கே போச்சு? அதை விட்டு உறவுகள் தான் முக்கியம் பேசிட்டு இருக்காங்களே, இவங்களை நான் என்னன்னு சொல்றது? காவிரி கரை ஓரத்தில் அண்ணா அரசு மருத்துவமனையில் பிறந்தவள் நான். அண்ணாவின் சென்னாவின் மீது பேசுறேன். அதனால நான் பேசுறது ஒன்றும் வியப்பல்ல. வாழ்வில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் தருவது உறவா வரவா துறவா? துறவுதான். குண்டாந்தடிகளை கொண்டு தாக்கிய போதும் அவன் குருதி உடம்பிலிருந்து ஊத்திய போதும் வந்தே மாதிரி நம் தாயின் மணிக்கொடியை தாங்கி பிடித்தானே சென்னிமலையின் தவ புதல்வன், நெசவால குலத்தின் நேசன், திருப்பூர் குமரன், வரலாற்றில் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தினானே, அவன் ஒரு துறவி. கதவை திற காத்து வரட்டும் என்று சொல்கின்றவன் துறவியா? இவன் தான் துறவி. அதிசயத்திலும் அதிசயம் வண்ணத்து பூச்சூடம்ல ஓவியங்கள் அதிசயமா? எப்படி? அதிசயத்திலும் அதிசயம் வண்ணத்து பூச்சூடம்ல ஓவியங்கள் அதிசயம்னு வைரமுத்து ஐயா சொன்னாரு. ஆனால் அதை விட ஒரு பெரிய அதிசயம் இருக்கிறது. என்ன தெரியுமா? மானம் காக்க ஆணையதவன் நெசவாளி, அவன் ஒரு துறவி. மானம் காக்க ஆணையதவன் நெசவாளி, அவன் ஒரு துறவி. அன்னத்தை ஒரு கிண்ணத்தில் வைப்பதற்காக அவனுக்கு கிட்டாத கஷ்டமா நஷ்டமா அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு இந்த உலகத்திற்கே உணவளித்துக் கொண்டிருக்கின்ற விவசாயி கூட ஒரு துறவிதான். ஆனா இப்ப அவங்களுக்குலாம் என்ன நிலைமை தெரியுமா? விவசாயிக்கோ உண்பதற்கு எலிக்கறி, நெசவாளிக்கோ மிஞ்சி போனால் உங்களால் கஞ்சி தொட்டி மட்டுமே திறக்க முடிகிறதே. இதுதான் இந்த தேசத்தில் மிகப்பெரிய அதிசயம். வண்ணத்து பூச்சூடம்ல ஓவியங்கள் இருப்பதை விட இதுதான் இந்த தேசத்தில் மிகப்பெரிய அதிசயம். நரேந்திரன் என்றும் விவேகானந்தர் காவேரி கட்டிக்கிட்டு துறவு வாழ்க்கையை மேற்கொண்டாருதான், நான் இல்லைன்னு சொல்லல. அந்த துறவை கடலும் இந்த துறவு எவ்வளவு வலிமையானது தெரியுமா? கர்ம வீரர் காமராசர் கல்வி நாடினார், கல்விக்காக பிச்சை எடுக்க நாடினார், ஏழை மக்களை நாடினார், பொருள் நாடார், புகழ் நாடார், பாசம் நாடார், பசி நாடார், பதவி நாடார், பெற்ற தாயை நாடார், கடைசியில் தான் கட்டிக்கொண்டிருந்த கந்தை கூட நாடார் கர்ம வீரர் காமராசர். அவர் ஒரு துறவி.
ஊராம் பிள்ளைக்கெல்லாம் மொட்டையை போட்டுட்டா அவன் பிள்ளையும் அமெரிக்காவில் தொழில் கிடைக்குவே துறவா? அது இல்லை துறவு, இதுதான் துறவு. தன்னை தூக்கும் இழையில் ஏற்ற போகிறார்கள் என்று தெரிந்திருந்தும் என் தாய் நாட்டிற்காக இதை மட்டுமல்ல இன்னும் எதையும் தாங்கிக் கொள்வேன் என்று மரணத்தினமே மறுமொழி கூறினாரே பகத்சிங். அங்கே இருக்கிறது அவனுடைய பகிரங்கமான துறவு வாழ்க்கை. துறவு என்பது வாழ்க்கையை துறப்பதல்ல, அது தன்னுடைய வாழ்வில் துறப்பது. துறவு என்பது வாழ்க்கையை துறப்பதல்ல, அது தன்னுடைய வாழ்வில் துறப்பது. எவன் ஒருவன் தனக்கு எதிரில் உள்ள அறிவாளின் கருத்தை கேட்கின்றானோ, அது தவறு என்றால் தட்டி கேட்கின்றானோ, மக்களுக்காக மன்றாடுகின்றானோ, மக்களுக்காக மரணம் வரை செல்கின்றானோ, அவன் தான் துறவி. சிவகங்கை ஆண்ட பெண் வேலுநாச்சியார். தாய் நாட்டிற்காக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்திய முதல் பெண்மணி அவள் ஒரு துறவி. ஏழைகளை இந்த பூமியிலே நாட்ட தன் சொத்துக்களை எல்லாம் அவர்களுக்கு சொந்தம் என்று எழுதி வைத்த பசுமுன் முத்துராமலிங்க தேவர் கூட ஒரு துறவிதான். ஒருவேளை இவர்கள் உறவுக்கோ வரவுக்கோ முதலிடம் கொடுத்திருந்தால் இன்றும் ஆங்கிலேயரின் கைகளில் அடிமை ஆட்சி. இதுதான் கேவலம். உறவுகள் சுகமானது, நிலையானதா? கடைசி வரைக்கும் வரேன்னு சொல்ல முடியுமா? வரவோ வர வேண்டியது அவ்வளவு வசந்தத்தை தருவதில்லை. துறவு ஒன்று மட்டும்தான் மனித வாழ்க்கைக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் தருகின்றது. 1980களில் மனித கழிவுகளை மனிதனே அள்ளி கொண்டிருந்தான். அவன் தான் துறவி. துப்புரவு தொழிலாளியும் ஒரு துறவிதான், துப்புரவு தொழிலாளி கூட ஒரு துறவிதான். அந்த துறவுக்கு நான் தலை வணங்குறேன். இதைத்தான் வள்ளுவன் சொன்னான், துறந்தாருக்கும் துப்புரவு வேண்டி மறந்தார்கோள் மற்றவை எவர்கள் தவம்னு. ஆசையை துறக்கணும். சும்மா காவு வீட்டை கட்டிக்கிட்டு கண்ணை மூடிட்டு இமயமலையில் போய் ஞானம் இருக்கிறது துறவு கிடையாது. இதுதான் துறவு. வள்ளுவன் திருக்குறளை எழுதினான். அவன் எழுதுகையில் தமிழ் என்று சொல்லாமல், தமிழன் என்று சொல்லாமல், தமிழச்சி என்று சொல்லாமல், தமிழை தழுவாமல் 1330 கோப்பாக்களை தமிழிலேயே எழுதினான் வள்ளுவன். அவன் கூட ஒரு துறவிதான். 1330 கோப்பாக்களை நீங்கள் 1000 முறை புரட்டி போட்டாலும் சரி, அதில் தமிழ் என்ற வார்த்தை கடுகளவு கூட இருக்காது. அவன் ஒரு துறவி. எப்படி தெரியுமா? 2 அடிகளில் 2 போன இந்த உலகத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவன் வள்ளுவன். அப்ப அவன் ஒரு துறவிதானே. 1000 ஆண்டுகள் 1000 பிறவிகள் பூமியில் பிறந்திட வேண்டுகிறேன். அத்தனை பிறப்பிலும் இத்தனை உறவும், அத்தனை பிறப்பிலும் இத்தனை உறவும் அருகினில் இருந்திட வேண்டுகிறேன். என் அருகினில் இருந்திட வேண்டுகிறேன். ஐயா, இந்த பாட்டிலே தெரிஞ்சிருக்கும் நான் எதை பற்றி பேச போகிறேன்னு. ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிம்மதியும் வேணும்னா உறவு இருந்தால் மட்டும்தாங்க ஐயா வரும். குடும்பம்னா என்ன தெரியுமா? குடு இன்பம். அதனால தான் இன்பத்தை கொடுக்கறனால தான் அது குடும்பம்னு பேர் வந்துச்சுன்னா, அந்த குடும்பங்கிறது சொந்தங்களால் சூழப்பட்டிருக்குங்க ஐயா. 4 வாரத்தை நான் சொல்கிறத திருப்பி சொல்லுங்க. காரு, வண்டி, கேஷு, எஸ்டேட்டு. உதடு ஒட்டுச்சா? ஒட்டல. இப்போ சொல்கிறேங்க ஐயா 4 வார்த்தை, அதை சொல்லுங்க. அம்மா, அப்பா, மாமா, மாமி, தம்பி. உறவுகளை அழுத்தி சொல்லும் போது உதடு கூட ஒட்டும்னா அந்த உறவுகள் இருந்தால் தாங்க என் மகிழ்ச்சியே வரும். நாங்கள் சொல்கிறோம் இன்னைக்கு வரவு மகிழ்ச்சியை தருதுன்னு. வரவு ஒருபோதும் மகிழ்ச்சியை தராது. அடுத்து துறவு. ஆசிரமங்களும் ஆசாமிகளும் பெருகி போன இந்த காலத்தில் துறவு தான் மகிழ்ச்சியை தருன்னு பேசியிருக்கிறாங்க. அதுலேயும் யாரெல்லாம் பேசுங்க? காமராஜர், கக்கனு, வஉசி, திருப்பூர் குமரன், இவங்களையே பேசியிருக்கீங்களே. இப்போ அடையாளத்துக்கு இருக்கிற யாராவது ஒருத்தர் இருக்காங்களா? விவேகானந்தருக்கு அப்புறம் உண்மையான ஒரு துறவி கூட இந்திய திருநாட்டில் தோன்றலன்னு சொன்னால் துறவு எப்படிங்க என் மகிழ்ச்சியை தரும்? நான் கேட்குறேன், பல கோடி ரூபாய்க்கு நாங்கள் அதிபதி, ஆனால் எனக்கு சொந்த பந்தம் ஒத்துற அனாதன்னு சொன்னால் 1 ரூபாயை பொண்ணு கொடுக்க மாட்டான். ஆனால் அங்கும் பங்காளி 60 வீடு இருந்தாலும் பொண்ணை கொடுக்க பெற்றவங்க தயாராக இருப்பாங்கன்னு சொன்னால் அங்கே தாங்க என் மகிழ்ச்சி இருக்கும். பொண்டாட்டி இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க, இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு இப்படி தான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறாங்க ஐயா, ஆதரவான வார்த்தையை பேசி அருமை மிகுந்த மனைவியை நேசி, அன்பெனும் பாடத்தை அவளிடம் வாசி, அவளை விடவா உயர்ந்தது காசி. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. என் மனைவி தாங்க ஐயா. நாயேசு எவ்வளோ உண்மையை பாடுவார் தெரியுமா? பட்டது போதும் பெண்ணாலே இதை பட்டினத்தாரும் சொன்னாரே, சுட்டது போதும்
சொல்லாலே நான் சுகப்படவில்லை அவளாலே, சுட்டது போதும் சொல்லாலே நான் சுகப்படவில்லை அவளாலே. காசிக்கு 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 போரே ஆளவிடு, என்னை இனிமேலாவது வாழவிடு அப்படின்னு நாகேஷ் கிளம்பி போவார். எல்லாம் நாகேஷ் பாடுறதான் சுகமாக இருக்கும். அதில் இந்த திருமணம்னு ஒன்று நடக்கும்போது எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுப்பாங்க. அந்த பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா ஒரு வரி போட்டிருப்பாங்க பாருங்க, சுற்றமும் நட்பும் சூழ வருகை தந்து மணமக்களை வாழ்த்தி அருளும்னு சொன்னா எல்லா உறவுகளும் வந்து வாழ்த்தும் போது தாங்க ஐயா அந்த தம்பதி நல்லா இருப்பாங்கன்னா, உறவுகள் வந்தால் தாங்க ஐயா திருமணம் கூட மகிழ்ச்சியாக இருக்கணும்னா உறவுகள் தாங்க ஐயா நிம்மதியும் மகிழ்ச்சியும் தரும். இன்னைக்கு இங்கே நிகழ்ச்சிக்கு வரமேன்னு சொல்லிட்டு நேற்று அவசரமாக நேற்று நைட்டு தோசை ஊற்றிக்கிட்டே இருந்தேன். 2 தோசை என் கலரில் வந்துட்டு எங்கள் மாமியாருக்கு போட்டேன். எங்கள் மாமியார் தோசையை பார்க்குது, என்ன பார்க்குது. பார்த்துட்டு எங்கள் மாமா பக்கத்தில் நிற்கிறாரு. அன்றைக்கே சொன்னேன்டா எள்ளும் பச்சரிசியும் கலந்த மாதிரி இருக்குது, இந்த பொண்ணை கட்டாதுன்னு. எனக்கு எவ்வளோ கோபம் வரும். நேராக நான் நிகழ்ச்சிக்கு போகல. ஐயா எவ்வளோ பெருந்தன்மையாக என்ன மாதிரி ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஆளுக்கெல்லாம் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. நான் நாளைக்கு கலைஞர் டிவிக்கு போய் பேசணும். ஏதோ யோசிச்சுட்டே 2 தோசை விட்டேன். இதில் என்ன உங்கள் அம்மாவுக்கு குற்றமாகி போச்சுன்னு கோச்சிக்கிட்டேன். எங்கள் மாமா ஒரு பாட்டு பண்ணார் பாருங்க, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, உன் கண்ணு 2ம் என்ன மயக்கம் 1000 வாட்ஸ் பவரு, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருன்னாரு. அப்படியே கோவம்லாம் சர்ன்னு இறங்கி போச்சு. இதுதாங்க ஐயா குடும்ப உறவு.